தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும் என்று கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு சாலை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நேரில் வந்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். கழக துணை செயலாளர்கள் எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அடலி தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும் என்றார். தொகுதி பங்கீட்டில் ஏற்கனவே கையெழுத்திட்டதால் தாங்கள் நேற்றை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று விளக்கம் அளித்தார். மேலும் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றி இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அந்த 4 வேட்பாளருக்கான அறிவிப்பை தலைவர் அவர்கள் தலைமை கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அறிவிப்பார். அப்போ யார் யார் அந்த 4 தொகுதிக்கும் வேட்பாளர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நிச்சயமாக நாளும் நமதே, நாளை நமதே, 40ம் நமதே அப்படின்னு சொல்கிற அளவு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இந்த மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக 40 தொகுதிகளையும் வென்றெடுத்து தமிழகத்திற்கு வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் உறுதியாக இந்த முறை பெற்று தருவோம் என்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக மக்களும் மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ணி 40 தொகுதிகளையும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். 4 தொகுதிகள் கொடுத்து கேப்டன் ஏற்கனவே கையெழுத்து போட்டாச்சு. அதே மாதிரி தான் பாமகவும் ஏற்கனவே கையெழுத்து போட்டதுனால அவங்க அழைக்கல. பிஜேபி கையெழுத்து போடாதனால அவங்க அழைச்சிருக்காங்களே ஒழிய வேற எந்த சர்ச்சையும் அங்கே இல்லை. சுமூகமான முறையில் இந்த கூட்டணி மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வாரிசு வேட்பாளர்களை திமுக அறிவித்தது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று குறிப்பிட்ட அவர், யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறினார். கேப்டன் பார்த்து முடிவெடுத்து எல்லாருடைய ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவாக இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறாரு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும்பொழுது நிச்சயமாக அத்தனை பேராரையுமே வரவேற்கக்கூடியதாக இருக்கும். அதை இன்னும் வேட்பாளர்களே போய் அவங்கவுங்க தொகுதியில் இன்னும் வேட்பு மனு தாக்கல் செய்யணும். வேட்பாளர்கள் முதல்ல தொகுதிக்கு போகணும். இதெல்லாம் முடிந்தவுடன் உறுதியாக எங்களுடைய பிரச்சாரம் நிச்சயமாக. தேர்ந்தெடுக்க போகிறவங்க மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க நல்ல தீர்ப்பு கொடுத்தா அது எல்லாருமே வரவேற்கலாம். இதில் எதையுமே நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. மக்கள் முடிவே மகேசன் முடிவு. அதுதான் என்னோட கருத்து. நன்றி.